நம்ம தொடர்ச்சியாக ஒரு காரியத்தை நம்ம தியானித்து கொண்டே வரல. ஜெபத்தை பற்றி இன்னொரு 10 நிமிடம் தான் இருக்குது. 10 நிமிடத்தில் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அடுத்த வாரம் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இன்னும் நல்லா தியானிக்கலாம். என்னன்னு கேட்டால், பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபிப்பது. நேற்று தினத்தில் அதை பற்றி தியானித்த நாம் ஜெபம் செய்தோம். நீங்கள் வேதத்தில் பார்க்கும்போது யூதா நிருபம் 20 எபேசியர் 6:18 ப்ரே இன் த ஸ்பிரிட், பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபம் பண்ணுங்கள் என்ற வார்த்தை. அதில் நான் சொன்ன ஒன்று, பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு ஜெபிக்கிறது ஒரு அனுபவம். பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபிக்கிறதுல பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு ஜெபம் செய்வது. ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கு ஏவுதலை கொடுத்து இதுக்கு ஜெபம் பண்ணு, இதுக்காக ஜெபின்ற பாரத்தை கர்த்தர் உண்டாக்கி ஏவுதலோடு ஜெபம் செய்வது. தேவன், அதாவது பிதா ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே ஜெபிக்கும்படியாக நமக்குள்ளே தூண்டுதலை உண்டாக்கி ஜெபிக்க வைப்பார். இது ஒரு ஜெபம். இன்னொன்று நான் சொன்னேன், பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷையிலே ஜெபிப்பது. அப்படி ஒரு காரியம் இருக்குதா அப்படின்னு நினச்சிங்கன்னா, வேத புஸ்தகத்தில் 1 கொரிந்தியர் 14:15 எடுங்க. 1 கொரிந்தியர் 15 எடுத்துக்கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 14 எடுத்துக்கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 14 எடுத்துட்டிங்களா? 1 கொரிந்தியர் 14 15 பாருங்கள். 240 பக்கம் புதிய ஏற்பாட்டில். அதில் 15 பக்கத்தில் பவுல் சொல்லுகிறார், இப்படி இருக்க செய்ய வேண்டியது என்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன் அப்படின்னு சொல்கிறார். 14 13 வாசிக்கிறேன் பாருங்கள். 13 அந்தபடி அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அதன் அர்த்தத்தை சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவன். எண்ணத்தினாலெனில் நான் அந்நிய பாஷையில் விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே என்று என் கருத்து பயனற்றதாக இருக்கும். இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன் அப்படின்னு பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய அனுபவத்தை அழகாக எழுதுகிறார். இதில் ஒன்று நல்லா விளங்கி கொள்ளும், பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்பட்டு அந்நிய பாஷையிலே பேசுவது. அந்நிய பாஷையில் தேவனோடு பேசுவது, ரகசியம் பேசுவது, அது குறித்தெல்லாம் ஏற்கனவே தெளிவாக நான் உங்களுக்கு போதித்து விட்டேன். அது இந்த 12, 14 1 கொரிந்தியர் அதிகாரத்தில் தெளிவாய் வாசிக்கிறோம். இதில் ஜெபத்தை குறித்து மட்டும் நம்ம பார்க்கலாம். பவுல் சொல்லுகிறார், நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால். அப்போ பரிசுத்த ஆவியிலே நிறைந்து அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணுகிற, ஜெபம் பண்ணுகிற ஒரு அனுபவத்தை இங்கே பவுல் குறிப்பிடுவதை நம்ம பார்க்கிறோம். அந்நிய பாஷையிலே பேசுவது என்பது ஒரு அனுபவம், தேவனோடு அந்நிய பாஷையிலே பேசுவது. அதே மாதிரி அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் உரைப்பது, அது ஒரு அனுபவம். அந்நிய பாஷையிலே பாடல் பாடுவது, அது ஒரு அனுபவம். அந்நிய பாஷையிலே ஸ்தோத்திரம் சொல்லுவது, அது ஒரு அனுபவம். இதெல்லாம் பைபிளில் இருக்குது. நீங்கள் ஒவ்வொன்றையும் கவனமாக வாசித்தா அதை விளங்கி கொள்ள முடியும். அது மாதிரி அப்போ அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு அனுபவம் இருக்கிறது. அதான் பவுல் சொல்லுகிறார். அதான் பரிசுத்த ஆவியிலே நிரம்பி அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணுவது. அந்நிய பாஷையில் எப்படிங்க ஜெபிக்க முடியும் அப்படின்னா, அதுதான் சொல்ல, ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார் என்பதாக பார்க்கிறோம். அப்போ நம்ம ஜெபம் பண்ணும்போது ப்ரேயர் டைமில் ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கணும். அதுக்கு எப்படி ஜெபிக்கணும், என்ன சொல்லி ஜெபிக்கணும் உங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி நாம் ஜெபிக்க வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இறங்கி அவர் நம்முடைய ஆவியோடு இடைப்பட்டு நம்முடைய நாவை பயன்படுத்தி பிதா கிட்ட அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணுவார். அது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய நாவை பயன்படுத்தி பிதாவினிடத்திலே விண்ணப்பம் பண்ணுவது. அது அந்நிய பாஷையிலே ஜெபிக்கிற ஒரு ஜெபம். இதை குறித்து வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அப்போ பரிசுத்த ஆவியிலே நிறைந்து ஆவியானுடைய வழி நடத்துதலோடு ஜெபிக்கிறது ஒரு அனுபவம். பரிசுத்த ஆவியிலே நிரம்பி அந்த குறிப்பிட்ட காரியத்துக்காக அந்நிய பாஷையிலே ஜெபிக்கிறது ஒரு அனுபவம். இந்த ரெண்டுமே ஆவியிலே ஜெபிக்கிற அனுபவங்கள். இதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். முதலாவது என்ன அனுபவம் பெறணும்னா, பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை முதல்ல நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். பவுல் சொல்கிறார், அந்நிய பாஷையிலும் ஜெபம் பண்ணுவேன், கருத்தாய் ஜெபம் பண்ணுவேன். அப்படின்னா என்னத்தை? வித் அண்டர்ஸ்டாண்டிங் ஐ வில் ப்ரே. ஐ வில் ப்ரே இன் த ஸ்பிரிட் அண்ட் ஐ வில் ப்ரே வித் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்கிறார்.
அப்போ அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் போது கருத்து பயனற்றதாக இருக்கும், நமக்கு விளங்காது. ஆனால் புரிய முடியும், ஆவியானவர் விண்ணப்பம் பண்ணுகிறார் என்பதை விளங்கி கொள்ள முடியும். எதுக்காக ஜெபிக்கிறார் என்பதையும் உங்களுடைய ஆவியில் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். உண்மையில் நீங்கள் அந்த அனுபவத்தில் வந்துட்டால் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அப்போ முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது, உங்களுக்கு தெரிந்த ஜெப குறிப்புகளை சொல்லி ஜெபிக்கிறது. நான் நேற்றுக்கே விளக்கினேன். அது மாதிரி தேசத்துக்காக மற்றவங்களுக்காக தெரிந்த காரியத்துக்காக சொல்லி ஜெபிக்கிறது, அதை பரிசுத்த ஆவியிலே நிரம்பி நீங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறது, அது ஒரு அனுபவம். ரெண்டாவது ஒரு அனுபவம், பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதல் படி ஜெபிக்கிறது. எதுக்கு ஜெபிக்கணும் அப்படின்னு ஆவியானவர் ஏவுதல் கொடுப்பார், அதற்காக ஜெபிப்பார். அப்போ மூன்றாவது தான் அந்நிய பாஷையிலே ஜெபிப்பார். இப்போ சில உதாரணம் சொன்னால் உங்களுக்கு விளங்கும். ஒரு சகோதரி பாருங்கள், அநேக வருஷத்துக்கு முன்னால் நடந்த சம்பவம், ஒரு மிஷினரி அவர்கள் சொன்ன சம்பவம். தஞ்சாவூரில் ஒரு டீச்சர், அவங்க நண்பர் சுவிசேஷ் ஜபக்குழுவில், அந்த ஜபக்குழுவில் இருந்து ஜெபிக்கிறவங்க, அபிஷேகம் பெற்றவங்க, ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையிலெல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க அந்த ஜபக்குழுலேருந்து ஒரு மிஷினரியை பொறுப்படுத்தி தாங்கி வர்றாங்க. வட இந்தியாவில் அந்த மிஷினரிகள் பணி செய்கிறாங்க. அந்த குடும்பம் ஒரு நாள் அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டுருக்குறாங்க. ஸ்கூலுக்கு போய் கொண்டு இருக்கிறாங்க, டீச்சராக இருக்கிறாங்க. போகிற வழியில் திடீர்னு ஆவியானவர் உள்ளத்தில் பேசுகிறார். ஏவுதலை பலமாய் உண்டாக்கி நீ வீட்டுக்கு திரும்பி போ, வீட்டுக்கு திரும்பி போ அப்படின்னு சொல்லி ஆவியானவருடைய ஏவுதல் உள்ளத்தில் அப்படியே ஒரு ஏவுதல் பலமாய் வருக. ஏன் ஆண்டவர் தான் இன்னைக்கு வீட்டுக்கு திரும்பி போக சொல்கிறாருன்னா, ஜெபம் பண்ண ஒரு ஏவுதல் பலமாக நீ வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணுன்னு ஒரு ஏவுதல் வருது. அப்போ ஆவியானவர் ஏவனோடனே ஒரு கைடன்ஸ் ஆவியானவர் கொடுக்குறார். அவங்களுக்கு விளங்கிட்டு நான் போய் ஜெபிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார், ஆவியானவர் ஏதோ ஒரு காரியத்துக்கு ஜெபிக்க திட்டமிடுகிறார், நான் போகணும்னு சொல்லி டக்குன்னு போயிட்டாங்க. அவங்க திரும்பி போய் ரூமில் போய் கதவை மூடி வீட்டுக்குள்ளே முழங்கால் போட்டு அவங்க தெய்வ சமூகத்தில் போய் நிற்கிறாங்க. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, நான் எதுக்காக ஜெபிக்கணும் ஆண்டவரை, என்னை ஜெபிக்க தூண்டுறீங்க, என்னை ஜெபிக்க சொன்னீங்க, நான் ரெடி, நான் ஜெபிக்க ஆயத்தமாக வந்துட்டேன், எதுக்காக ஜெபிக்கணும்? அப்போ ஆவியானவர் ஏவுகிறார், மிஷினரி, நீங்கள் தாங்குகிற மிஷினரிக்காக நீ ஜெபம் பண்ணு அப்படின்னு. அப்போ அவங்க வட இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் இருக்காங்க, அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது, அவங்க எந்த சூழ்நிலைக்குன்னு தெரியாது. ஆவியானவர் பாரப்படுத்தின உடனே பாரமாக ஜெபிக்கிறாங்க. அப்படியே இப்போ நல்ல பரிசுத்த ஆவிக்குள்ள நிரம்பி மிஷினரியை பாதுகாக்கணும், அவருக்கு விரோதமாக எழும்புகிற வல்லமை அழியணும், அப்படியே அந்த பரிசுத்த ஆவியுடைய வழி நடத்துதலோட பயங்கரமாக ஜெபிக்கிறாங்க. ஒரு போராட்ட ஜெபம் பண்ணுறாங்க, கண்ணீர் விட்டு அழுது ஜெபிக்கிறாங்க, ஒரு பெரிய ஜெபம். 1 மணி நேரத்துக்கு மேலே அந்த ஜெபம் போய்கிட்டே இருக்குது. ஏன்னா ஆண்டவர் ஜெபிக்க வச்சுக்கிட்டே இருக்கிறார். ஆவியானவர் ஜெபிக்கிறாங்க. 1 மணி நேரம் கழித்து தான் அவங்களுக்கு ஆவியில் ஒரு விடுதலை ஜெபம். அப்படி ஆவியானவர் ஜெபத்தை முடிக்கிறாரு. இவங்களுக்குள்ள சந்தோஷம், ஆண்டவர் ஏதோ செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க ஸ்கூலுக்கு போனாங்க, கொஞ்சம் பிந்தி சேர்ந்து கொண்டாங்க. அதுக்கு பிறகு சில மாதங்கள் கழித்து ஒரு கேம்பு, நண்பர் சுவிஸ் ஜெபக்குழு கேம்புக்கு போயிருக்கும்போது அந்த மிஷினரி வந்திருந்தாங்க. அப்போ அவங்க இவங்க போய் கேட்டாங்க, அவங்க போய் கேட்டாங்க, இந்த மாதிரி இந்த மாதத்தில் இந்த தேதியில் இந்த நாளில் நீங்கள் எங்கே இருந்தீங்க பகல் நேரத்தில்? அவங்களுடைய யோசனை பார்த்துட்டு, அன்றைக்கு ஒரு பெரிய அற்புதம் நடந்தது, அப்போ என்ன சொல்லுங்கன்னு கேட்டோன்னு இந்த சகோதரியிட சொன்னாங்க, நாங்கள் 2 மிஷினரிகள் புதுசாக ஒரு கிராமம், இதுவரை சுவிசேஷமாக அறிவித்தராத கிராமத்திற்கு சுவிசேஷ சொல்ல அனுப்பப்பட்டோம். நாங்கள் 2 பேரும் கைப்பறி கொஞ்சம் எடுத்துக்கொண்டு நாங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு பைபிள் எடுத்துக்கொண்டு போனோம். தூரத்தில் அந்த கிராமம் எங்களுக்கு தெரிந்தது, அதுவும் அந்த கிராமந்தான். இப்போ அந்த கிராமத்தின் எல்லையில் போகிறோம், அந்த கிராமத்தினுடைய பார்டரில் நாங்கள் போகிறோம். திடீரென்று ஒரு தாக்குதல் உண்டானது, ஆவிக்குரிய தாக்குதல். 2 பேருக்குமே வயிற்று வலி, வயிற்றில் தாங்க முடியாத வலி. அப்படி சுருண்டி கீழே விழுந்துட்டோம். எழும்புனா உருளுகிறோம், பிறழுகிறோம், ஒருத்தருக்கு உதவி செய்ய முடியல. ஒரு காட்டு பகுதிக்குள்ளே நாங்கள் அப்படியே 2 பேருமே கடந்து உள்ற, வயிற்று வலி தாங்க முடியல. அப்படியே ஒரு மரண போராட்டம். கிட்டத்தட்ட அப்படியே பல நிமிஷம் நேரம் போகுது. நாங்கள் ஒருத்தர் பார்க்குறோம், ஒருத்தருக்கு உதவி செய்ய முடியல. அப்போ ஒரு அட்டாக், எங்களுக்கு பிசாசினால் உண்டான அட்டாக்குனால சரீரம் பாதிக்கப்பட்டு இன்றைக்கி நம்ம மறித்தர போகிறோன்னு நாங்கள் நினச்சோம். அப்படியே நாங்கள் சோர்ந்து அவ்வளோதான் முடிஞ்சதுன்னு நினைக்கும் போது திடீரென்று ஒரு வல்லம் எங்கள் மேலே இறங்கினது. டக்குன்னு ஒரு விடுதலை, இந்த வயிற்று வலி விலகினது. எங்களை விட்டு ஒரு ஆவி அப்படியே அந்த கரத்தை எடுத்தது. 2 பேரும் மேலே ரொம்ப பலவீனமாயிட்டு அந்த போராட்டத்தில் 1 மணி நேரமாக போராட்டம். அந்த 1 மணி நேரத்தில் நாங்கள் சரீர பலவீனம் அடைஞ்சி நாங்கள் சொன்னால் நம்ம திரும்பி போயிடலாம், இன்னொரு முறை நல்ல உபவாசித்து ஜெபித்து ஆயத்தப்பட்டு இந்த கிராமத்துக்கு வரலான்னு திரும்பிட்டோம்.
அந்த கிராமத்துக்குள்ளே நாங்கள் போய் சுவிசேஷம் சொல்லிவிடாதபடி அந்த அந்த பிசாசு அந்த கிராமத்தை பாதுகாக்கிற அந்த அசுத்த ஆவி எங்களை வந்து அட்டாக் பண்ணிச்சு. அதில் தான் மரண போராட்டத்தில் இருந்தோம். திடீர்னு எங்களுக்கு விடுதலை. அந்த சகோதரி சொன்னாங்க, அதே நாளில் நீங்கள் சொல்கிற அதே நேரம் நான் வேலைக்கு போய் கொண்டு இருந்த போது ஆவியானவர் என்னை தடுத்து, நீ போய் ஜெபம் பண்ணேன்னு சொல்லி உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணேன். 1 மணி நேரம் நான் ஜெபம் பண்ணேன். அப்போ தான் அந்த மிஷினரி சொன்னாங்க, உங்கள் ஜெபந்தான் எங்களை பாதுகாத்தது. எங்களுக்கு ஒரு ஆபத்து, வட இந்தியாவில் ஏதோ ஒரு கிராமத்தில் ஒரு ஆபத்துன்றதை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி ஜெபிக்க வைத்திருக்கிறார். பார்த்தீங்களா, இது ஆவியானவுடைய வழி நடத்துதலோடு ஜெபிக்கிறது. ஆவியான இது வந்து அனுதினமாக நீங்கள் பழகிட்டா, தினமும் உங்களுடைய ஜெப நேரத்தில் நீங்கள் வழக்கமாக ஜெபிக்க வேண்டிய ஜெபெல்லாம் முடிச்சுட்டு காத்திருந்தீங்கன்னா, ஆண்டவரை இன்னும் எதுக்காக நான் ஜெபிக்கணுமா நீ காத்திருந்தா, then the Holy Spirit will speak to you in your spirit and guide you what you have to pray for. அப்போ ஆண்டவர் கைட் பண்ணுவார், இதுக்கு ஜெபம் பண்ணு, அதுக்கு ஜெபம் பண்ணு, கைட் பண்ணுவார். பார்த்தீங்களா, இந்த ஜெபம் எவ்வளோ வல்லமை உள்ளது பார்த்தீங்களா. அப்போது தேவனுக்கு தெரியுது தன் மிஷினரிகளுக்கு ஆபத்துன்னு. அவர் வல்லமை உள்ளவர். ஆனால் அவர் செயல்படணுமானா யாராவது ஜெபிக்கணும். ஜெபித்தாதான் அவர் அங்கே தன்னுடைய காரியத்தை செய்ய முடியும். அதனால தான் ஜெபிக்க தூண்டுகிறார். இதை நல்லா விளங்கி கொள்ளுங்க. ஜெபம் அவசியமில்லை, தேவையில்லைன்னு பேசுகிறவங்க பிசாசனுடைய ஊழியர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்க. ஜெபிக்க வைக்கிற ஒரு ஆவியானவர். இந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். சரியா? இன்னொரு அனுபவம் இருக்கிறது. பரிசுத்த ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் ஜெபம் செய்வது. அதான் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லப்பட்டிருக்குல்ல. அப்போ அந்த வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட ஆவியானவர் ஜெபம். ரோமர் 8ஆம் அதிகாரம் எடுங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அதை பற்றி தியானிங்களை சும்மா வசனத்தை வாசித்துட்டு போயிடுறோம். ஆக்சுவலாக அப்படின்னா என்னது அப்படின்னு சொல்கிறது குறித்து நம்ம தியானித்து பார்க்கணும். ரோமர் 8ஆம் அதிகாரம் எடுங்க திரும்ப ஒரு முறை. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 26-27 வசனம். ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். அதை ஜெப நேரத்தில் உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஒரு காரியத்துக்கு எப்படி ஜெபிக்கணும்னு நமக்கு தெரியாது. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார், எப்படி ஜெபித்தால் அந்த ஜெபம் கேட்கப்படும், எப்படி ஜெபித்தா பதில் வரும், இது ஆண்டவருக்கு தான் தெரியும். நம்ம மாம்சத்தில் சில சமயம் தவறுதலான ஜெபம் பண்ணிடுவோம். எப்படி ஜெபிக்கிறதுன்னு சில சூழ்நிலையில் ஜெபிக்கவே தெரியாது. அப்போது ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட நமக்காக வேண்டுதல் செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இறங்கி அவர் வேண்டுதல் செய்வது. இது நமக்காக வேண்டுதல் செய்வது. அடுத்தது பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்வது. ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் அதில் அந்த வசனம் பாருங்கள். முந்தின வசனத்தில் ஆவியானவர் தாமே வாக்குக்கு அடங்காத பெருமூச்சுகளோட அப்படின்னா என்னது? இப்போ கண்ணீரோடு ஜெபிக்கிறது நமக்கு தெரியும். போராடி ஜெபிக்கிறது, அப்படியே யுத்தம் பண்ணுறமா ஜெபிக்கிறது தெரியும். இங்கே வசனம் என்ன சொல்லுது? வாக்கு கடங்காத பெருமூச்சு. பெருமூச்சு அது வாக்கு கடங்காத பெருமூச்சா அப்படின்னா என்னது? வசனத்தில் இருக்குல்ல, அப்படி நமக்காக ஆவியான வேண்டுதல் செய்வார். நீ பெருமூச்சு என்ன என்னது? அப்படி நீண்ட மூச்சு இழுத்து விடுங்களா, அதானே பெருமூச்சுறது. அப்படியே இழுத்து விடுறது பெருமூச்சு. அதுவும் வாக்கு கடங்காத பெருமூச்சான். வாக்கு கடங்காத பெருமூச்சு அப்படின்னா என்னது? ஜெபத்தில் இப்படி ஒரு அனுபவம் இருக்குது. அப்படி என்னைக்காவது ஜெபிச்சிருக்கீங்களா? பெருமூச்சு விட்டு ஜெபிச்சிருக்கீங்களா? வாக்கு கடங்காத பெருமூச்சு விட்டு ஜெபிச்சிருக்கீங்களா? யோசித்து பாருங்க. சிலர் நான் கவனிச்சிருக்கேன், கண்ணீரோடு ஜெபிக்கிற ஆண்டவரே அப்படிம்பாங்க. கண்ணீரே வராது. என்னைக்காவது ஒரு நாள் அப்படி சொல்லிட்டா பரவாயில்ல. வழக்கமாக அப்படியே பழகிட்டோம். வழக்கமாக சொல்லும்போது கண்ணீரோடு ஜெபிக்கிற ஆண்டவரே, கண்ணீரோடு ஜெபிக்க. நானும் ஒருத்தர் ஜெபிக்கிற கவனித்தேன். 3-4 முறை கவனித்தேன். ஒரு நாள் கூட கண்ணீரே வந்ததில்லை. ஆனால் ஜெபத்தில் வார்த்தை மட்டும் கண்ணீராக இருக்குது. வார்த்தையில் மட்டும் கண்ணீர் வருது, கண்ணில் கண்ணீர் இல்லை. என்ன ஜெபம்? நம்ம நிறைய கற்றுக்கொள்ளணும். தயவு செய்து கொஞ்சம் திருந்தணும், நம்ம மாறணும். இந்த வழக்கத்தை எல்லாம் விட்டுட்டு ரியல் என்ன காரியம் வசனம் சொல்லுது அதுக்குள்ளே நம்ம கட்டாயம் வரணும். தயவு செய்து கண்ணீரோடு ஜெபிக்கிறேன்னு வரும் வார்த்தையில் கண்ணீர் வடிச்சிட்டு சொல்லணும். கண்ணீர் வரலன்னா அந்த வார்த்தை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. அப்போ நீங்கள் ஏமாத்துறீங்க தானே. ஆண்டவர் பார்க்க எங்கடா கண்ணீர் வருது? உனக்கு கண்ணீரே இல்லை, கண்ணீரோடு ஜெபிக்கிற ஆண்டவர் என்ற கண்ணீரே இல்லை. பொய் தானே சொல்கிற நீ. ஜெபத்திலேயே பொய் சொல்கிற நீ.
தயவுசெய்து அப்போ கண்ணீர் வரலன்னா நீங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கிற வார்த்தை விட்டுருங்க, ஜெபிங்க, தப்பு கிடையாது. கண்ணீரோடு ஜெபிக்கிற ஆண்டவரே, கண்ணீர் வரணும். அப்போ நீங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கிறேன்னு சொல்லணும். கண்ணீரே வராமல் கண்ணீர் என்னங்க இது? நிறைய நம்ம ஜெபத்தில் நிறைய பாவம் செய்கிறோம். தயவுசெய்து அப்படி இருக்கக்கூடாது. ரியலாக கண்ணீர் வடித்து ஜெபிச்சா, ஆண்டவரே நொறுங்குண்ட உள்ளத்தோட கண்ணீரோடு ஜெபிக்கிறது செய்யுங்க அப்படின்னு கேட்கணும். புரியுதா உங்களுக்கு? அப்போது பெருமூச்சோடு ஜெபிக்கிறதுனா என்ன? அப்படி ஒரு அனுபவம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். இது ஆவியானவர் தான் செய்கிறார். ஆவியானவர் உதவி செய்கிறார் ஜெபத்தில். இது ஹோலி ஸ்பிரிட் ஹெல்ப்ஸ் அஸ் இன் ஃபார் இன்ஃபர்மேட்டிவ். நமக்கு ஆவியானவர் ஜெபத்தில் உதவி செய்கிறான்னு இருக்குது. அப்போது நம்முடைய ஜெப நேரத்தில் பெருமூச்சு விட்டு ஜெபிக்க வைக்கிறவர் ஆவியானவர். வாக்கு கடங்காத பெருமூச்சோடு ஜெபிக்க வைக்கிறவர் ஆவியானவர். பெருமூச்சுன்னா என்ன? முக்கியமாக பிள்ளைகள், சிறு பிள்ளைகளிடத்தில் பார்க்க முடியும். பார்த்துருக்கீங்களா? சில சின்ன பிள்ளைங்கள் அடம் பிடிக்குன்னு வைங்களேன். நீங்கள் இதை கேட்குது, 4 அடி கொடுப்பீங்களா? அப்படியே அழுத உடனே அப்படியே ஏங்க ஆரம்பிக்கும். பார்த்துருக்கீங்களா? அப்படியே ஏங்கும்ல, பெருமூச்சு விடும். அப்படியே வெட்டிட்டு போகிற மாதிரி ஆயிரும். அது பார்த்தோன்னே தாய்மாருக்கு பதறியமாக கொடுத்துருவாங்க. அது கேட்குறது செஞ்சு கொடுத்துருவோம். அழாத அப்படின்னு கண்ணீர் நின்றுரும். அப்படியே கண்ணீர் வடிஞ்ச தடம் இருக்கும். அந்த பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். பார்த்தீங்களா? அழாது அந்த பெருமூச்சு அப்படியே இருக்கும். பார்த்தீங்களா? அந்த உள்ளத்தை, அந்த பாதிப்பு, அந்த குறிப்பிட்ட காரியத்துக்காக அந்த பிள்ளையுடைய மனதில் உண்டான பாதிப்பு, உங்களுக்குள்ள ஒரு பாதிப்பு, ஆத்துமாக்களுக்காக, தேசத்துக்காக, அழிந்து கொண்டு இருக்கிற மக்களுக்காக ஒரு பாதிப்பு வரும்போது தான் பெருமூச்சு வரும். அந்த கண்ணீர் வரும், அழுகை வரும். வார்த்தையில் இல்லை, இருதயத்தில் பாதிப்பு. ஜனங்களை பார்க்கும்போது இருதயத்தில் ஒரு பாதிப்பு வரும். அந்த பாதிப்பில் உண்டாகிற ஜெப ஆவியானவரை இணையும் போது பெருமூச்சு வரும். வாக்கு கடங்காத வார்த்தையே வராது. இந்த பிள்ளைகள் செல்வம் அந்த பெருமூச்சு வந்த பிறகு பிள்ளைகள் வார்த்தையே வராது, அப்படி இழுத்துக்கிட்டே இருக்க. அவ்வளோதான், வார்த்தையே வராது ஜெபத்தில். பெருமூச்சு, ஏக்க பெருமூச்சு, அது வாக்கு அதுதான் வல்லமை உள்ள ஜெபம். அதை நாம ஏற்படுத்தி கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த அனுபவத்தை பெற விரும்புகிறீங்களா? இது கொஞ்சம் ஆழமான அனுபவம். இன்னொரு காரியம், அது நாளைக்கு நான் இன்னும் விளக்கமாக சொல்ல விரும்புகிறேன். அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறதுனா என்ன? பெருமூச்சு விட்டு ஜெபிக்கிறதுனா என்ன? ஆவியானவர் எப்படி இதில் நமக்கு உதவி செய்கிறார்? எனக்கு அந்த அனுபவம் கிடைக்குமா? அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். இப்போ ஆண்டவரே, எனக்கு இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் வேணும், வல்லமை வேணும். நானும் ஆவியானவரால் நிரம்பி ஜெபிக்கணும். ஏன்னா பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் இல்லாமல் ஜெபத்தில் நீங்கள் வளரவே முடியாது. அதனால் ஆண்டவரே, எனக்கு அந்த வல்லமை கொடுங்க, அபிஷேகம் தாங்க, என்னை ஜெபிக்க வையுங்க, எனக்கு ஜெபத்தில் உதவி செய்யுங்க. நான் இன்னும் அதிகமாக ஜெபிக்கணும், தாகம் கொள்ளணும், விரும்பணும். நானும் பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபிக்கணும். ஜெபிக்கலாமா? ஒரு 3 நிமிஷம் முழங்கால் படியிடுங்க. அப்படியே முடிந்தவங்களாம் முழங்கால் படியிடுங்க. நமக்கு 5 நிமிஷம் இருக்குது, ஜெபிக்கலாம். அப்படியே முழங்கால் படியிடுங்க. இன்னைக்கு ஒரு புது அனுபவத்தை ஜெபத்தில் பெறணும். இன்னும் வழக்கத்தின்படி உப்பு செப்பில்லாத ஜெபம், வல்லமில்லாத ஜெபம், இதெல்லாம் நமக்கு வேண்டாம். ஜெபிச்சா அற்புதம் நடக்கணும். ஜெபிச்சா தேவன் கரத்தை நீட்டணும். ஜெபிச்சா கர்த்தருடைய கரம் அசையணும். ஜெபித்தா சபைக்குள்ள மாற்றம் வரணும். ஜெபித்தா பட்டணத்துக்குள்ள மாற்றம் வரணும். ஆவியானவருக்குள்ள நான் ஜெபிக்கணும். எல்லாம் முழங்கால் படியிடுங்க. ஜெபிங்க. குட்டி பிள்ளைகள் கூட, ஆண்டவரே, எனக்கு இந்த அபிஷேகத்தை கொடுங்க. ஜெப அபிஷேகம் வேண்டும். தி பிரேயர் அனாயிண்டிங் எனக்கு வேணும். ஆவியானவர் ஜெபிக்கணும். நானாக சொல்லி ஜெபிக்கிறதெல்லாம் போதும் ஆண்டவரே, அடுத்த லெவலுக்கு நான் போகணும். இன்னும் இப்படியே குழந்தைத்தனமா நான் ஜெபித்து கொண்டிருக்க கூடாது. இன்னும் ஜெபத்தில் அதிகமான ஒரு வளர்ச்சி எனக்கு வேணும். அதற்கு பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபிக்கணும். நிரப்புங்க. ஜெப அபிஷேகத்தினால நிரப்புங்க. ஆண்டவரே, ஜெப அபிஷேகம் எனக்கு வேணும். மன்றாட்டின் அபிஷேகம் எனக்கு வேணும். கேளுங்க. நான் அப்படி ஜெபிக்கணும். இயேசுவே கெத்செமனே தோட்டத்தில் முகங்குப்புற விழுந்து ஜெபிச்சிங்களே, ரத்தம் சிந்தக்கூடிய அளவுக்கு ஜெபிச்சிங்களே, வேர்வை சிந்தி ஜெபிச்சிங்களே, அந்த மாதிரி ஒரு ஜெப அனுபவம் எனக்கு வேணும் ஆண்டவரே. ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட ஜெபிக்கணும். எனக்கு அந்த அனுபவம் வேற. இந்த அபிஷேகம் எனக்கு வேணும். ஜெப அபிஷேகம் இறங்கட்டும். இந்த சிறு பிள்ளைகள் மேல, வாலிபர்கள் மேல, பெரியவங்க மேல
மேல, ஊழியக்காரர் மேல ஜெப அபிஷேகம் இறங்கட்டும், இறங்கட்டும் இப்பொழுது. துக்க பந்த லபோ ஷரகா தபந்தா டூட லபோ ஷரகா பந்த லபோ ஷரகா பந்த லபகோ பததல கபபபா குஷரப. ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். நான் தேவ பிரசன்னத்தை உணர்கிறேன். அநேகர் மேல் இன்றைக்கு ஆவியானவர் ஜெப அபிஷேகம் இறங்குகிறது. ஒரு ஜெப அபிஷேகம். ஆவியானவர் உதவி செய்கிற ஆவியானவர், ஜெபத்தில் உதவி செய்கிற ஆவியானவர், மணிக்கணக்காக ஜெபிக்க வைக்கிற ஆவியானவர் உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க. தேவ ஊழியர்கள் பெற்றுக்கொள்ளுங்க. ஜெப வாழ்க்கை மாறட்டும். ஜெப வாழ்க்கை வெறும் பேச்சில் அல்ல, வெறும் பேச்சில் அல்ல, செயல்ல ஜெப வாழ்க்கை மாறட்டும். அல்லேலூயா. ஜெபிங்க, ஜெபிங்க, ஒப்புக்கொடுங்க. சிறுபிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் எல்லாரும் மேல இந்த ஜெப ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. ஜெப ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. மணிக்கணக்காக ஜெபிக்க, பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபிக்க, மன்றாடி ஜெபிக்க, ஆத்ம பாரத்தோடு ஜெபிக்க, பாதிக்கப்பட்ட உள்ளத்தோடு ஜெபிக்க, ஜெப அபிஷேகம் இறங்கட்டும். ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும், நிரப்பட்டும். இந்த மகளை நிரப்பம். அநேகர் மேல் ஆவியானவர் இறங்குவதை நான் பார்க்கிறேன். அபிஷேகம் இறங்குவதை நான் பார்க்கிறேன். புதிய அபிஷேகம் இறங்குகிறது. அந்நிய பாஷை, புதிய பாஷை நாவிலே வெளிப்படுகிறது. இது ஒரு ஜெப அபிஷேகம். இது ஒரு மன்றாட்டின் அபிஷேகம். சிலர் அழ ஆரம்பிக்கிறீங்க, கண்ணீர் வடிக்க ஆரம்பிக்கிறீங்க. இதுவரை அழாத சிலர் அழுகிறீங்க. காரணம் மன்றாட்டின் அபிஷேகம். அது ஜெபத்தில் காணப்படுகிற மன்றாட்டின் அபிஷேகம் உங்களை நிரப்புகிறது. ஆவியானவர் அதை செய்கிறார். விடாதங்க, விடாதங்க. பெற்றுக்கொள்ளுங்க. இன்னும் இன்னும் ஆவியானவருக்கு முழு இடம் கொடுங்க. இன்னும் 2 நிமிடம் தான். ஜெபிங்க, ஜெபிங்க, நிரப்புங்க ஆண்டவரே. ஒருவரையும் விடாதிருங்க, ஒருவரையும் விடாதிருங்க. எல்லாருக்குள்ள இந்த ஜெப அபிஷேகம் இறங்கட்டும். மன்றாட்டின் அபிஷேகம் இறங்கட்டும். ஆவியானுடைய உதவியோடு ஜெபிக்க முடியாய், ஆவிக்குள்ளே ஜெபிக்க முடியாய். ஆண்டவரே, உப்பச்சப்பல்லாத ஜெபம் வேண்டாம் ஆண்டவரே. வல்லமில்லாத ஜெபம் வேண்டாம் ஆண்டவரே. வழக்கத்தின்படியான ஜெபம் வேண்டாம். ஆவியானவர் நடத்தும், ஆவியானவர் நிரப்பும், நிரப்பும், ஒவ்வொருவரையும் நிரப்பும். Fill everybody right now, oh God. நிரப்புங்க ஆண்டவரே. ஆவியானவர் பலமாய் நிரப்புகிறார். ஜெப அபிஷேகம் இறங்குகிறது. மன்றாட்டின் அபிஷேகம் இறங்குகிறது. நன்றி, நன்றி. அப்படியே வலதுகரம் உயர்த்துங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த ஜெப அபிஷேகத்தை தந்ததற்காய் நன்றி. மன்றாட்டின் அபிஷேகத்தை தந்ததற்காய் நன்றி. எனக்கு ஜெபத்திலே உதவி செய்கிற ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம். நான் எப்பொழுதும் பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபிக்கணும். ஆவியானுடைய நடத்துதலோடு ஜெபிக்கணும். ஆவியானுடைய உதவியோடு ஜெபிக்கணும். ஆவியானுடைய வல்லமையோடு ஜெபிக்கணும். அதற்கு கிருபை தந்ததற்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். கவனிங்க, இது ஒரு பகுதி. பரிசுத்த ஆவிக்குள்ளே நிரம்பி ஆவியானவர் நம் மூலமாய் ஜெபிக்கிறதுனா என்ன, அதை பற்றி பைபிளில் இருக்குதா, அதை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்குது? அப்போ எனக்கு அந்த அனுபவம் கிடைக்குமா? நாளைக்கு அதை குறை தெளிவாக பார்த்து இன்னும் நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கி இரவு நீங்கள் முடிந்த ஒரு 1/2 மணி நேரம் தனியாக ஜெபிங்க. பரிசுத்த ஆவிக்குள்ளே நிரம்பி ஜெபிங்க. ஜெபத்தில் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும். சரியா? நாளை தினத்தில் கர்த்தர் என்ன பேசுவார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக.